சம்மனை ஒட்டிட்டு போயிட்டாங்க. நான் வந்து எனக்கு தம்பி சுபாகர் தான் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு நான் வெளியே வரேன், இந்த மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க. நீனா சரி சரி ஒட்டி இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு தான் நான் கீழே இறங்கி வரேன். நம்ம வழக்கறிஞர் சொல்றாங்க, சரி காவல்துறை ஒட்டிட்டு போயிட்டாங்கன்னா நீங்க எடுத்துருங்க அதை அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அது என்ன பாலியல் குற்றம்னு போட்டு எத்தனை வருஷமா தான் இருப்பீங்க. சரி இப்போ வந்து நீதிமன்றம் விரைவுபடுத்த சொல்லியிருக்கு. அது என்ன இப்போ உடனே அடுத்த நாளே வரணும்னு சரி ஒரு ஊர்ல இல்லைன்னு தெரியும், நீங்க வேணும்னே இதை செய்றீங்கன்றது எனக்கு தெரியும். நான் வீட்டில் இருக்கேன், என்கிட்ட அதை பேசிட்டு கூட நீங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம். வந்து யாருமே இல்லாத வீட்டில் வந்து ஒட்டிட்டு போன மாதிரி நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்க. நான் வந்து வெளியே வந்து பாக்குறேன், தம்பி இது மாதிரி சொல்றாரு ஒட்டிட்டாங்க நீனா. அப்புறம் பிரஸ் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப அன்னீசியா இருந்தது அவங்க முன்னாடி வர்றதுக்கு. நான் அது நைட் ட்ரெஸ்ல இருந்தேன், நான் வெளியே வரல. சரி தம்பியை தான் கிளிங்க தம்பி, இல்லை போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் கிளிக்க சொன்னேன். நான் தான் கிளிக்க சொன்னேன் அவரை. நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன். அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. கொடுத்துட்டு நான் அதை உள்ள உட்காந்து அது 2-3 கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன்.